ஒரு சமயம் ரத்த பீஜன் என்ற அரக்கனிடம் துர்காதேவி போரிடுகின்றாள். அப்போது தன்னிடம் இருக்கும் மகா சக்திகளை 7 பிரிவுகளாக பிரித்து சப்த மாதர்களை உருவாக்குகின்றாள் அன்னை ஆதிசக்தி. மேலும் அந்த 7 பேரையும் ரத்த பீஜன் என்னும் அரக்கனுடன் போர் செய்ய துர்காதேவி அனுப்பியதாக புராண கதைகள் கூறுகிறதுங்க. அது மட்டுமின்றி திருமால் வராக ரூபம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தேவி எடுத்த அவதாரமே இந்த வராக ரூபம் என்று இன்னொரு புராண கதை கூறுகிறதுங்க. எனவே இந்த வராகி அம்மனை சப்த மாதர்களுள் ஒருவராகவும், துர்கா காளி தேவியின் அம்சமாகவும், லலிதா பரமேஸ்வரியின் படை தளபதி எனவும் குறிப்பிடுகிறார்கள். அற்புதமான இந்த வராகி அம்மனின் ரூபமாகப்பட்டது காட்டுப்பன்றியின் முகமும் அம்பிகையின் உடலும் இணைந்து காணப்படுகிறதுங்க. மேலும் இந்த அம்பிகைக்கு 8 திருக்கரங்கள் உண்டு. அதில்